மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால் அந்த இடத்துல கொர்பான் காணிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொர்பான் என்கிற இந்த வார்த்தை எபிரேய வார்த்தையாக இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் இந்த கொர்பான் என்ற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மட்டும்தான் வருகிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் இந்த கொர்பான் என்ற வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இந்த 11வது வசனத்திலும் ஆக 3 இடங்களில் எபிரேய வேதாகமத்தில் இந்த கொர்பான் என்ற வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கொர்பான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இந்த நெகேமியாவின் புஸ்தகம் இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி கொர்பான் என்றால் அந்த வார்த்தை விறகு காணிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதாவது தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விறகு காணிக்கையோடு இந்த கொர்பான் என்ற வார்த்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கொர்பான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், கொர்பான் என்ற வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகத்தில் வருகிற இந்த 2 வசனத்திலும் விறகு காணிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதாவது கொர்பான் என்றால் தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விறகு காணிக்கை என்று அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் என்னிடம் கடன் வாங்கியிருந்தால், என்னிடம் கடன் வாங்கின அந்த மனிதன் அந்த கடனை எனக்கு திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அந்த மனிதனை நோக்கி என்னிடம் வாங்கின அந்த கடனை எனக்கு திருப்பி கொடு என்று நான் அவனை தொந்தரவு செய்யும்போது, என்னிடம் கடன் வாங்கின அந்த மனிதன் என்னை பார்த்து, நான் உனக்கு தர வேண்டிய கடன் கொர்பான் காணிக்கையாயிற்று, அதாவது தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கையாயிற்று என்று என்னை பார்த்து சொல்லிவிடுவான். அந்த மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னதுக்கு பின்பு நான் அவனிடம் போய் என்னுடைய கடனை எனக்கு திருப்பி தா என்று நான் கேட்கக்கூடாது. அந்த மனுஷனுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும். நான் அந்த மனுஷனுக்கு இரக்கம் காட்டும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த வசனத்தின்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பின்பு என்னிடம் கடன் வாங்கின அந்த மனிதன் அந்த கடனை எனக்கு திருப்பி தர வேண்டிய அவசியமில்லை. அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக அந்த மனிதன் தேவாலயத்தில் பலிகளை எரிப்பதற்காக விறகுகளை வெட்டி கொண்டு வந்து தேவாலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்து என்னிடம் பெற்ற அந்த கடனை தீர்த்து கொள்வான். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கொர்பான் காணிக்கை. இந்த காணிக்கை முறையைத்தான் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் ஒரு தவறான போதனையாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் வந்து, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்போது, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்யத்தக்க உதவி கொர்பான் காணிக்கையாயிற்று, அதாவது தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கையாயிற்று. நான் உங்களுக்கு செய்கிற உதவியை தேவாலயத்துக்கு நான் கொடுத்து விடுகிறேன். உங்களுடைய தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார் என்ற போதனையை பரிசேயர்கள் போதித்து கொண்டு வந்தார்கள். இயேசு பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதேபோல பல காரியங்களை குறித்து நீங்கள் போதிக்கிறீர்கள் என்று பரிசேயர்களை இயேசு கடிந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் பெற்றோரை தங்கள் கூட வைத்து அவர்களால் கவனித்து கொள்ள முடியும். ஆனால் தங்கள் பெற்றோருக்கு செய்கிற அந்த உதவியை முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து விட்டுட்டு
தங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். சில பிள்ளைகள் பெற்றோருடைய மரணத்துக்கு கூட வருவதில்லை. அந்த பெற்றோருடைய அடக்கத்தை முதியோர் இல்லமே பார்த்து கொள்ளுகிறது. இப்படியாப்பட்ட பிள்ளைகள் நம்ம நடுவில் இருப்பார்களானால் அவர்களுக்கு இயேசுவை போல நாம் புத்தி சொல்லி கடிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.